கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பண்டிகை காலத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாயிருக்கிறது. தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த நாள், அதை நினைவு கூறுகிற இந்த காலம், அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடி ஆடி பாடி துதித்து ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பரிமாறுகிற இந்த நாட்கள் மெய்யாகவே ஒரு சந்தோஷத்தின் நாட்கள் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பின் பண்டிகை உலகம் முழுவதும் இந்த நாட்களில் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. உங்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவாராக. அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும் பொழுது அதையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபத்தில் தயவு செய்து எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஊழியம், சபை, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து எங்களை தாங்கும். ஆகையால் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் நான் உங்களுக்கு எது உண்மையான கிறிஸ்மஸ், எது உண்மையான மகிழ்ச்சியை தருகிற கிறிஸ்மஸ் என்கிறதான ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு சந்தோஷம். நாம் நம்முடைய வீடுகளிலே வண்ண வண்ண விளக்குகளை நாம் வைத்து அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். வீடுகளில் ஸ்டாரெல்லாம் போட்டு அதை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. விதவிதமான உணவுகள், அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி. புத்தாடைகள், அதில் ஒரு சந்தோஷம். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு கொண்டாட்டம். சொந்த பந்தங்கள் ஒன்றாய் கூடுவது, உறவினர்கள் நண்பர்கள் ஒன்றாய் கூடுவது, அதில் ஒரு சந்தோஷம். இப்படி கிறிஸ்மஸ் என்றாலே ஏதோ ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இவைகள் உலக பிரகாரமாக கொஞ்ச நேரம் தோன்றி மறைந்து போகிற ஒரு மாயையான சந்தோஷங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் நம்முடைய சபைகள் எல்லாம் ஒரு கொண்டாட்டம். கேரல், சிறு பிள்ளைகளுக்கான அந்த ப்ரோக்ராம்ஸ், இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை உலக பிரகாரமாய் தந்து விடுகிறது. அதன் பிறகு கிறிஸ்மஸ் முடிந்து விட்டது, சந்தோஷமும் போயிட்டு மறுபடியும் பழைய கவலை, வருத்தம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாரம், குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட மாதம் வந்து போகிற இந்த சந்தோஷம் ஒரு மாயையான சந்தோஷம். இதைத்தான் கிறிஸ்மஸ் கொண்டு வருதா? இல்லை இதைத்தான் கிறிஸ்து நமக்காக கொடுக்கிறாரா? இல்லை.
தேவதூதன் சொல்லுகிறான், உலகத்திற்கு எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது. 99% கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிற அல்லது பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போய்விடுகிறது. இந்த பண்டிகை காலம் முழுவதும் ஒரு சந்தோஷம், புத்தாடை, பட்டாசு, விதவிதமான உணவுகள், நண்பர்கள் உறவினர்கள் கலந்து ஒரு பண்டிகை, ஒரு செலிப்ரேஷன். ஆனால் அது ஒரு முடிந்து போகுது. மறுபடியும் பழைய கவலை, வருத்தம், பாரம். இதை தரத்தான் இயேசு வந்தாரா? இதை தரத்தான் இறைவன் மனுஷனா இந்த உலகத்தில் வந்தாரா? நிச்சயமா இல்லை, இல்லை, நிச்சயமா இல்லை. நான் இந்த உலக பிரகாரமான இந்த மகிழ்ச்சி, இந்த கொண்டாட்டம், இந்த சந்தோஷத்தை நான் தவறாய் சொல்லவில்லை. இவைகள் இருக்கட்டும். ஆனால் இதோடு கூட கடவுள் மனுஷனா இந்த உலகத்தில் எனக்காக வந்து கொண்டு வந்த அந்த மெய்யான ஒரு சந்தோஷம், நித்திய காலம் எத்தனை ஆண்டுகளானாலும் எனக்குள் இருந்து எடுக்க முடியாத, என் வாழ்க்கையிலே முடிந்து போகாத ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டும் என்கிற ஒரு ஜெபம், அந்த வாஞ்சை இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு உண்டாகட்டும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக, ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாலிப மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம், ஒரு இருளான அனுபவம், வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இரவும் பகலும் கண்ணீர், உபத்திரவம், வியாகுலம், வேதனை, தாங்க முடியாத பாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, இந்த அந்தகார இருளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, ஒரு சந்தோஷமான, வெளிச்சமான, ஒரு ஒளிமயமான, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் உன்னை கொண்டு போகத்தான் இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் உங்கள் செல்ஃபோனில் பார்க்கலாம், இல்லை உங்கள் டிவியில் எதர்ச்சியாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது மிகுந்த துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, ஏதோ ஒரு பாரத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, உங்களுடைய துக்கத்தை நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி சந்தோஷத்தை நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தத்தான் இறைவன் இயேசு மனிதனாக வந்தார். அதுதான் நிஜமான கிறிஸ்மஸ். உங்கள் வாழ்க்கையில் இயேசு பிறக்கும் பொழுது, இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வரும் பொழுது கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுத்து விட்டு போய்விட மாட்டார். நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களிடத்தில் வருகிற இயேசு அல்லது உங்களுக்குள் வருகிற இயேசு உங்களோடு கூடவே இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வசனம் எல்லாம் சொல்லுகிறது பாருங்கள். இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார்? பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவன் சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து, மனிதனாகவே இந்த உலகத்தில் வந்து, மாம்ச சரீரத்திலே இந்த உலகத்தில் வந்து, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானபடினால் அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்தில் வந்தார். 33.5 ஆண்டு காலம் இயேசு இந்த உலகத்தில் நமக்காக வாழ்ந்தார். நமக்காகவே வாழ்ந்தார்.
சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். 33.5 வயது வாலிபன் முழு உலகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தினார். போர் சேவகன் ஈட்டி எடுத்து அவருடைய விழாவிலே குத்தினான் இல்லை, அந்த அவருடைய இருதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரமாய் பாய்ந்தது. கடைசி சொட்டு இரத்தமும் வெளியே வந்துட்டு அவர் மரித்தார். மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது 3வது நாள் அதிகாலை கல்லறையின் கல் புரட்டப்படுது. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நமக்குள் ஜீவிக்கிறார், உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். என்றைக்கு இயேசு உங்களுக்குள் வாழ ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தாங்க உங்கள் துக்கம் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு போகும். அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ். அன்னைக்கு தான் இயேசு உங்களுக்குள் என்றைக்கு வாழ ஆரம்பித்தாரோ அன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் ஏதோ 4 நாள், ஏதோ 2 நாள், ஒரு பண்டிகை காலம் வந்து மறைந்து போகிற சந்தோஷமாய் அல்ல, நிரந்தர சந்தோஷமாய் மாறிவிட்டது. இயேசு நமக்குள் வரும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். வாழ்க்கையின் இருள் போய்விடும், பேரொளி வீச ஆரம்பிக்கும், பெரிய வெளிச்சம் உண்டாகிவிடும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? ஒரு குறிப்பிட்ட நாள், பண்டிகை காலம், சில ஆர்ப்பரிப்புகள், சில ஆடம்பரங்கள், சில அனுசரிப்புகள், வழக்கமாக பாரம்பரியமாக தொன்று தொட்டு கிறிஸ்மஸ், புத்தாடை, இதுதான் உங்களுக்கு வேணுமா? இவைகள் சற்று நேரம் இருந்து காணாமல் போய்விடும். நான் சொல்லுகிறேன், நிரந்தரமாய் உன் வாழ்க்கையில் இயேசு சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியும், நிச்சயமாய் முடியும். என் அன்பு சகோதரா, நீங்கள் கேட்பீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் நிரந்தரமாக போமா? என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை நிரந்தரமாய் போய்விடுமா? என் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷம் வருமா? வரும். அதற்காகத்தான் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, இயேசு எதுக்காக வந்தால் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய இறைவன், முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் வந்தது நோக்கமே உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற வந்திருக்கிறார். தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். இப்போ எப்படி இருக்கிறோம்? இப்போ எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குது? தீத்து 3:3 சொல்லுது, ஏன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற இறைவன் மனுஷனை இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? முற்காலத்தில் நாம் எப்படி இருந்திருக்கிறோம்? புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம் அல்லது இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு இருளானதாக இருக்குது. புத்தி இல்லாதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக, பொறாமை, வாக்குவாதம், சண்டை, பகை, விரோதம், இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற விரும்புகிறார். சொந்த ஜனமா. எபேசியர் 4:18-19 சொல்லுகிறது, புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல விதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை? புத்தி அந்தகாரப்பட்டிருக்கு, தெளிவு இல்லை, இருளான அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அறியாமையினால தேவனுக்கு அந்நியராக இருக்கும், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமையினால, பாவத்தினால, அசுத்தத்தினால தேவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நம்மை அந்நியராய் இருக்கிற நம்மை, இருளாய் இருக்கிற நம்மை, பாவியாய் இருக்கிற நம்மை, வாக்குவாதங்களும் பொறாமைகளும் சண்டைகளும் துர்க்குணங்களும் நிறைந்து வாழுகிற நம்மை அவர் மீட்டு கொண்டு நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக மாற்றவே கடவுள் நம்மை போல மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எபேசியர் 2:12 சொல்லுகிறது, நாம் எப்படி வாழ்ந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கு நமக்கும் தொடர்பே இல்லை, வாக்கு தத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இங்கே இல்லை. தேவனுக்கு தூரமான ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு தூரமாய், கடவுளே இல்லை. நம்முடைய நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது, அறியாமையாக இருந்தது, இருளாக இருந்து அந்தகாரப்பட்டிருந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்ததினால் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவத்தை போக்கினார், நம்மை பரிசுத்தமாக்கினார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததினால் நாம் இப்பொழுது அவருக்கு சொந்தமாகி விட்டோம், அவருக்கு சொந்த ஜனமாகி விட்டோம். பாருங்க, வேதத்தில் எபேசியர் 2:19 சொல்லுது. எபேசியர் 2:19 நாம் இப்பொழுது தேவனுடைய வீட்டாரேயாக மாறிவிட்டோம். தேவனுடைய வீட்டார், நான் தேவனுடைய வீட்டார். 1 பேதுரு 2:9-10 படித்து பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ முன்னாடி நான் தேவனுடைய ஜனம் அல்ல, எப்படி இருந்திருக்கிறேன்? அந்தகாரத்தில் இருந்திருக்கேன். இப்போ ஆச்சரியமான ஒளி, இயேசு சொன்ன நான் தான் மெய்யான ஒளி, அவரான வெளிச்சம். அந்த ஒளியினிடத்தில் வரவழைக்கப்பட்டோம், அவர்கிட்ட வந்தோம். இப்போ அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிவிட்டார். இப்போ நான் அவருக்கு சொந்தம், என்னை அவருக்கு சொந்தமாக்குவதற்கு தான் அவர் வந்தார். அப்போ இதுவரைக்கும் யாருக்கு இங்கே சொந்தமாக இருந்திருக்கிறேன்?
இதுவரைக்கும் நான் இருளுக்கும் இருளின் கிரியைகளுக்கும் சொந்தமாக அடிமையாக இருந்துட்டேன். நான் இதுவரைக்கும் ஒருத்தனுக்கு சொந்தமாக இருந்தேன். அவன் என்னை அடிமையாக வைத்திருந்தான். இப்பொழுது நான் இயேசுவுக்கு சொந்தம். அவர் என்னை பிள்ளையாக வைத்திருக்கிறார். விளங்குதில்லை? அதுக்கு தான் வந்தார். நான் இதுவரைக்கும் பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு சொந்தமாக இருந்தேன். பிசாசுக்கு அடிமை, பிசாசுக்கு சொந்தமாக இருந்தேன். இப்போ எங்கெல்லாம் நான் அடிமையாக இருந்தேனோ, யாருக்கெல்லாம் அடிமையாக இருந்தேனோ, யார் யார் என்னிடத்தில் உரிமை பாராட்டினார்களோ அது எல்லாத்தையும் அவர் முறியடித்து என்னை மீட்டு கொண்டு அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றிவிட்டார். சொந்தமாய் மாற்றிவிட்டார். என்னை அவருக்கு சொந்தமாய் மாற்றினதினால் நான் அவர் பிள்ளையானேன், அவர் சொந்த ஜனமானேன். அவர் எனக்கு தகப்பனாகிவிட்டார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 6:16 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பால் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 18ஆம் வசனத்தில் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவருடைய சொந்த ஜனமா என்னை மாற்றி எனக்குள்ள வந்து விட்டார். எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இயேசு எனக்குள் வந்து வாசம் பண்ணி எனக்குள் உலாவி என்னை அவருடைய சொந்த ஜனமாக்கி அவர் பிள்ளையா, அவர் எனக்கு தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. அவர் எனக்குள் வந்து விடுகிறார். இதைத்தான் நான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறேன். உங்களுக்குள் இயேசு வந்திருக்கிறாரா? நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்களா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறேன், புது ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன். கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ், நல்ல கொண்டாட்டம். ஏன் கொண்டாடினீங்க? கிறிஸ்மஸ், இயேசு பிறந்தார். சரி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள் வந்திருக்கிறாரா? இந்த நாட்களில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வர. பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கீங்களா? மறுபடியும் பிறந்திருக்க அனுபவம் உண்டா? உங்களுக்குள் இயேசு வந்திருக்கிறாரா? உணர்கிறீர்களா? உங்களுக்குள் உலாவுகிற அசைவாடுகிற இயேசுவை உணர முடிகிறதா? அதுதான் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிற கிறிஸ்மஸ். எத்தனை வருஷமான இந்த சந்தோஷம் உங்களில் தொடரும். கிறிஸ்து எனக்குள் வந்திருக்கிறார். தேவன் எனக்குள் இருக்கிறார். அவர் என்னிலிருந்து பிரகாசிக்கிறார். என்னில் இருந்து அவர் செயல்படுகிறார். அதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம். அவர் நமக்கு தகப்பனாக்கப்படுகிறார். அவர் எனக்கு அப்பா, நான் அவருடைய பிள்ளை. அப்பொழுது என்ன செய்வார்? சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குவார். நான் அவருடைய சொந்த ஜனமாகிவிட்டாலே எனக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார்? அந்த பிள்ளைக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பனுக்கு தெரிந்து விடுகிறது. அந்த பிள்ளைக்கு அது பிள்ளையினுடைய வலி தகப்பனால் உணர முடியுது. அந்த பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு தகப்பனுக்கு தெரியும். அந்த பிள்ளையினுடைய கவலை தகப்பன் புரிந்து கொள்ளுகிறார். ஒரு தகப்பனுடைய பாரம் என்ன? பிள்ளையை சந்தோஷமாய் வைக்க வேண்டும், பிள்ளையை வளர்த்த வேண்டும், பிள்ளையை உயர்த்த வேண்டும்,
பிள்ளை கேட்கிறதை கொடுக்க வேண்டும், கேட்காமலேயே செய்ய வேண்டும். இதுதானே நல்ல தகப்பன். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவீர்களானால், அவர் உங்களுக்குள் வந்து விடுவாரானால், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்றால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்திற்கு, கண்ணீருக்கு, உபத்திரவத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்கு தகப்பனாகி விடுகிறார். உலக பிரகாரமான தகப்பன் கூட பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நம்முடைய பரம தகப்பன் நம்மை நடத்துவது எவ்வளவு நிச்சயம், நமக்கு கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். நான் நம்முடைய பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பு கொடுப்போமா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்போமா? நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் மேல் கரிசனையாக இருக்கும் பொழுது, அந்த பரம தகப்பன் பூரண அன்புள்ளவர். அவருடைய பிள்ளையா நான் மாற்றப்பட்டால், அவர் எனக்கு தகப்பனானால், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தின் வாழ்க்கையாய் மாறும். என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாறும். அதுக்கு தாங்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அதனால தான் தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார். அப்ப இயேசு பிறந்தது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றுவதற்கு, நமக்குள் வந்து விடுவதற்கு, நமக்குள் வந்து தங்கி விடுவதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவர் வந்ததே நமக்குள் வந்து தங்குவதற்காகத்தான். ரோமர் 13:14 சொல்லுகிறது, துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:26-27 சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், கலாத்தியர் 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப நான் கிறிஸ்து உடையவனா மாறிட்டா, எனக்குள் இயேசு வந்துட்டா, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் இப்ப நான் சுதந்திரவாளி ஆகி விடுகிறேன். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளி ஆகி விடுகிறேன். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ, ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்களோ, அந்த ஆசீர்வாதத்திற்கு நானும் சுதந்திரவாளியாய் மாறி விடுகிறேன். எப்படி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு சுதந்திரமா வருகிறதோ, அதே போல நானும் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நானும் சுதந்திரவாளி ஆகி விடுகிறேன். என கிறிஸ்து எனக்குள்ள வந்து விட்டார். கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், கிறிஸ்துவை அணிந்து கொண்டேன், கிறிஸ்து உள்ளே வந்து விட்டார். அதான் உண்மையான கிறிஸ்மஸுங்க. என்றைக்கு நான் நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என்னுடைய பழைய மனுஷன், பாவ மனுஷனை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய பழைய மாம்ச மனிதனை மரிக்க ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று என்னைக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றோமோ, அன்றைக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். அன்றைக்கு தான் கிறிஸ்து நம்மில் பிறந்தார், நமக்குள் வந்தார், நாம் அவருடைய சொந்த ஜனமானோ, அவர் நமக்கு பிதாவானார், நாம் அவருக்கு பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. அன்னிலிருந்து தாங்க நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே ஆரம்பித்தது.
அன்னையிலேருந்து தான் மகிழ்ச்சி ஆரம்பித்து இது வரைக்கும் எனக்குள்ளே இயேசு வரலைங்க. நான் ஒரு பழைய மனிதனாகவே, பாவ மனிதனாகவே, பாவத்தோடையே உலகத்தோடையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், புது ட்ரெஸ் போடுறேன், கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியாக கொண்டாடுறேன். அந்த கொண்டாட்டம் முடியுது, போகுது, பலவிதமான பாடுகள், உபத்திரவம், வேதனை, மறுபடியும் அடுத்த வருஷம் வருது, கிறிஸ்மஸ் வருது, இப்படியே போகுதுங்க. நான் சொல்கிறேன், ஒரு பண்டிகை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சந்தோஷமாக இருக்கவா இயேசு வந்தார்? இல்லை. நிரந்தர சந்தோஷம், நிரந்தர மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, எப்பொழுதும் சுதந்திரம், எப்பொழுதும் விடுதலை, எப்பொழுதும் சமாதானம். ஒரே வழி, கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் தரித்து கொள்ளுங்கள். அவர் உள்ள வரட்டும், அவர் சொந்த ஜனமாகுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள், பழைய மனுஷனை மறிக்க ஒப்பு கொடுங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவை உள்ளே தரித்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகட்டும், நிரந்தர மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலம் தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அந்தகாரமான சிந்தனையை விட்டு விடுங்கள். உங்கள் புத்தி தெளியட்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகை காலம் ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாட்கள், உலகமெங்கும் கொண்டாட்டம், மகிழ்ச்சி. இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்கள் வந்து போகிற ஒரு கொண்டாட்டமாய் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சிகள் இருக்காதபடிக்கு நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான விடுதலையை தரத்தக்கதாய், நிரந்தரமான மகிழ்ச்சியை தரத்தக்கதாய் இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பிறப்பீராக. கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும், இயேசு ஒவ்வொருத்தருக்குள்ளும் பிரகாசிக்கட்டும். நீர் இவர்களுக்குள் வாசம் பண்ணி, இவர்களுக்குள் உலாவி, இவர்களுக்குள் அசைவாடி, இவர்களை உம்முடைய சொந்த ஜனமாக்கி நீர் தகப்பனாகவும் எங்களை பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான வருத்தத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் நிரந்தர சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். அப்படியே நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள், கண்ணீர்